கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்திலே அந்த 25ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்திருந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் அவர்களை நினைத்தார். அதாவது இஸ்ரவேல் புத்திரரை அவர் கண்ணோக்கினார். அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்களை கண்ணோக்கினார். 430 வருஷம் அவர்கள் அடிமைப்பட்டு வேதனைப்பட்டார்கள், பெருமூச்சு விட்டார்கள். அந்த முந்தின இடத்துல முந்தின பகுதியில் வாசிக்கிறோம், அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து முறையீடு சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவ சமூகத்தில் முறையிட்டார்கள், பெருமூச்சு விட்டார்கள். ஆண்டவரே எங்களை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கொடூரமாய் அவங்க எகிப்து நிமித்தமாய் நடத்தப்பட்டாங்க, கொடூரமாய் வேலை வாங்கினாங்க, மிகவும் நெருக்கப்பட்டாங்க, ஒடுக்கப்பட்டாங்க. ஆனால் இந்த நேரத்தில் தேவன் அவர்களை கண்ணோக்கினார், நினைத்தார். தேவன் நினைத்து அவர்களை விடுவித்து அவர்களை வழி நடத்தினார். வாக்குத்தத்தங்களை அவர்கள் கொடுத்து வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க ஆண்டவர் உதவி செய்தார். உண்மையாகவே நாட்களில் தேவன் உங்களை நினைக்கும் பொழுது ஆண்டாண்டு காலமாக இருக்கிற எல்லா அடிமைத்தனத்தையும், எல்லா விதமான வேதனைகளையும் நெருக்கங்களையும் அவர் மாற்றுவார். வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வார். அன்னாலே கர்த்தர் நினைத்தார். அன்னாலே கர்த்தர் நினைக்கும் பொழுது தேவன் அவளை கழிவுற பண்ணினார். நிந்தைகளையும் அவமானங்களையும் தேவன் மாற்றினார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நினைக்கும் பொழுது ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை நினைக்கும் பொழுது நிந்தைகளையும் அவமானங்களையும் அவர் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கைக்கு நிந்தைகளையும் அவமானங்களையும் அவர் மாற்றி அவர் உங்களை கழிவுற பண்ணுவார். அடிமைத்தனத்தை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் பெருமூச்சை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் வேதனைகளை கர்த்தர் மாற்றுவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபமுனோமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இது மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.